எப்பவும் போல் காலையில் ஏஞ்சி அந்த பெரிய பசங்களுக்கெல்லாம் தண்ணியை விட்டுட்டேன். நேற்று நான் ஊரில் இல்லை, அதனால் அதுங்களுக்கு தண்ணி ஊற்றுறதுக்கு யாரும் இல்லை. இன்றைக்கி ஊற்றிட்டு வாசல் கழுவி கோலமும் போட்டாச்சு. நல்லா பின்னாடி அதே டைமில் வந்து பின்னாடியே தண்ணி மாற்றணும்னு நினச்சேன். காலையிலேயே தண்ணி மாற்றுற வேலையை வச்சுட்டேன். இது ஒரு சின்ன காம்பு மாதிரி இருக்குது, அதுக்கு இலையெல்லாம் கொட்டு போய் அதுக்கும் உயிர் கொடுக்குது, லைட்டாக துளுக்குது. அதுக்கும் தண்ணி கரைச்சல் கலந்து விட்டுட்டு அதுக்குள்ளே திரும்பி பார்த்தா குட் மார்னிங் வந்துட்டார் சூரியனார். அவருக்கும் ஒரு மார்னிங் சொல்லிட்டு வச்சுட்டு நேராக அரிசி போட்டு ஊற வைக்க வந்துட்டேன். அதுக்குள்ளே ஒரு புது கடாய் ஒன்று நேற்றுக்கு வாங்கினேன், இரும்பு கடாய். அது கொஞ்சம் அரிசி கழுவின தண்ணியெலாம் போட்டு சூடு பண்ண சொன்னாங்க, போட்டு வச்சேன். அடைக்கி கொஞ்சம் ஊற வச்சேன். அதையும் அந்த தண்ணி தான் கழுவி அதில் ஊற வச்சேன். அதையும் தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிச்சு அந்த தண்ணியும். அதுக்கடுத்து பால் கத்துற சத்தம் வந்தவுடனே நேராக அவருக்கும் காஃபி கலந்து கொடுத்து நானும் பாதி காஃபி எடுத்துக்கிட்டு அவரை வேலைக்கு அமுச்சு வச்சாச்சு. அதுக்கடுத்து அவர் போன உடனே சமைக்க ஆரம்பிச்சிட்டேன். இன்றைக்கி வெறும் தேங்காய் சாதமும் கேரட்டு உருளைக்கிழங்கு பொரியல் அதுதான் இப்போ பண்ணுறேன். கேரட்டு உருளைக்கிழங்கு வறுத்துட்டேன். டிஃபன் வந்து இந்த மில்லட் அரிசி, குதிரைவாளி அரிசின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, அதில் கொஞ்சமாக உப்புமா பண்ணேன். அதுக்குள்ளே சாதம் வச்சுருந்தது, சாதமும் வேக ஆரம்பிச்சிருச்சு. திருப்பி தண்ணி அந்த அரிசி கழுவின தண்ணியெலாம் உப்பு போட்டு இருந்தேன், அதை தூக்கி ஊற்றிட்டு மறுபடியும் இந்த கழுவி சாதத்தை வடிகட்டிட்டேன். அதுக்கடுத்து இந்த கடாயை மறுபடியும் வச்சு இந்த கேரட்டு முடிச்சிட்டு இப்போ வந்து தேங்காய் சாதத்துக்கு தாளிக்கிறேன். கடுகும் எல்லா பருப்பும் போட்டேன், கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு, கொஞ்சம் வேர்க்கல்லையும் போட்டேன். 2 பச்சை மிளகாய், 4 காஞ்ச மிளகாயும் போட்டு நல்லா வதக்கிட்டு தேங்காய் நல்லா மிக்சியில் அரைச்சி வச்சுக்கிட்டேன். எப்பவும் போல் வச்சு தேங்காய் சாதமும் தாளித்து எடுத்துட்டேன். பாருங்கள், 2 காஞ்ச மிளகாய் போட்டதால் அது கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். அதையும் நல்லா ப்ரௌனாக ஆனவுடனே தேங்காவை திருவி வச்சுருந்தேன், அதையும் போட்டு தேங்காய் சாதம் கலந்து ரெடி பண்ணிவிட்டேன். சாதத்தை வடித்து ஆற வச்சுருந்தேன், உப்பு போட்டு அதில் அந்த தாளித்த தேங்காய் எண்ணெய் ஊற்றி தாளித்து சாதம் மேலே தேங்காய் தடவி தேங்காய் எண்ணெயை தெளித்து சாதம் கட்டிட்டேன். தேங்காய் சாதம், அந்த உப்பு மாவும், அந்த அரிசி மில்லட் அரிசி இதுவும், துவையல், கேரட் பொரியல், கருவேப்பிலை துவையல், அந்த கேழ்வரகையும் வேக வச்சு எடுத்தாச்சு. அவ்வளோதாங்க இன்றைக்கி.